ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அதில் மறைந்திருக்கிறதான மகிமையும். இன்றைக்கு பல நேரங்களில் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான காரியங்களை நாம் அறியாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்ததில் மறைந்திருக்கிறதான இரகசியங்களையும் அதில் மறைந்திருக்கிற மகிமைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபட்ட பின்பு, அப்படின்னா அவர் மரித்ததுக்கு பின்பு, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அநேக தெளிவான திருஷ்டாங்கங்கள் அப்படின்னு சொன்னா தெளிவான அடையாளங்கள் என்று அர்த்தம். அப்போ தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராக தம் சீஷர்களுக்கு 40 நாள் அளவும் அவர் அநேக அடையாளங்களை காண்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் இயேசு தள்ளப்பட்டார். எதற்காக? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 28வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்தது, வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரவும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, வாசல் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். வாசிப்போம். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனானார்கள். நல்ல இந்த வசனத்தை நாம் தியானித்து பார்ப்போமே அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இது காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளுறான். அந்த இடத்துல ஒரு தேவ மகிமை இறங்குது, அந்த இடத்துல ஒரு தேவ வல்லமை இறங்குகிறது, அந்த இடமே அசைக்கப்படுகிறது. ஒரு தூதன் அவர்களுக்கு காலப்பட்டு கல்லை புரட்டி தள்ளிட்டா அதை கண்ட காவலர்கள் செத்தவர்களை போல விழுந்து விட்டார்கள். விழுந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? 11வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போகையில் காவல் சேகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். என்ன சொன்னாங்க? எப்பா, இந்த மாதிரி சம்பவம் அங்க நடந்துச்சு. நாங்கள் காவல் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி வருகிறான். அந்த இடத்துல தேவ வல்லமை இறங்கியது. அந்த கல்லை ஒரு தேவதூதன் புரட்டி தள்ளினா அந்த இடம் முழுவதுமே ஒரு அசைவு வந்தது என்று சொல்லி அதை கண்ணார கண்ட அந்த காவல் தூதர்கள், அந்த காவலர்கள் என்ன பண்றாங்க? ஆசாரியரிடத்துல சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அங்க நடந்த சம்பவம் என்ன? வாசிப்போம். இவர்கள் மூப்பரோடு கூட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, யாருக்கு? அந்த காவலர்களுக்கு.
வேண்டிய பணத்தை கொடுத்து வாசிங்க. நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவர்களை பொய் சொல்றாங்க. நடந்த சம்பவத்தை வெளியே சொல்லாத, நாங்க சொல்றது அப்படியே அவங்களுக்கு சொல்லு. நாங்க என்ன சொல்றோமோ அதை எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? நாங்கள் ராத்திரி படுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கல்லை புரட்டுகிறதுக்கு அவங்க சீஷர்கள் வந்து இயேசுவை களவாய் அந்த இடத்துல இருந்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லும்படி அவர்களை பொய் சொல்லுகிறார்கள். அதற்கு பணத்தையும் கொடுத்துட்டாங்க. வாசிங்க. இது சேனாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பிப்போம் என்றார்கள். நீ பயப்படாத, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். யாரு பண்ற பிளான்? ஆசாரியர்கள் பண்ற பிளான். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அதை பார்த்த சேவர்கள் பயந்து கீழே நடுங்கி விழுகிறாங்க. அதை அவர் கொண்டு போய் ஆசாரியத்துல சொல்லும் பொழுது அதற்கு மாறான காரியத்தை சொல்றாங்க. பணத்தையும் கொடுக்கிறான், பொய் சொல்ல வைக்கிறான். ஒருவேளை உங்க அதிகாரி கேட்டானா நாங்க பேசிக்கிறோம். நீ ஒண்ணுத்துக்கும் பயப்படாத. வாசிங்க 15வது வசனம். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. அப்படின்னா இந்த நாள் வரைக்கும் இரட்டத்தனையான நினைவுகள் யூதர்களுக்குள்ள இருக்கு. ஒரு கூட்டத்தார் தேவன் உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்பதை காண்பிக்கிறது. ஒரு கூட்டார் இன்னைக்கு வரைக்கும் இயேசு காணாம போயிட்டாரு, அவரை யாரோ தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க, சீஷர்கள் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க, அவரை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று இந்நாள் வரைக்கும் எருசலேமில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. அப்படின்னா அவர் உயிர்த்தெழுந்ததை பாதி பேர் நம்புறான், அவர் உயிர்த்தெழுத பாதி பேர் நம்பல. அவர் உயிர்த்தெழுத கண்ணார கண்டவர் பயந்து போய் விழுந்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னாங்க. ஆனா அவர் உயிர்த்தெழல, அவர் யாரையோ களவாய் கொண்டு போயிட்டாங்க, அப்படி சீஷர்கள் இயேசுவை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள் பொய்கள் இந்த நாள் வரைக்கும் எருசலேமிலே காணப்படுது. ஆகவே தான் இயேசு என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் 40 days அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களோடு கூட காணப்படுகிறார் 40 நாள் அளவு. 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை, தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவளோடு கூட பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்கங்களின் மூலமாக தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எப்படி அநேக தெளிவான திருஷ்டாங்கங்களின் மூலமாக அல்லது அநேக அடையாளங்கள் மூலமாக எப்படி அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லுகிறது. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடைய தரித்தவர்கள் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்க காண்கிறா. அவள் கண்ணுக்கு தெரியுது. தேவ தூதர்களை அவள் பார்க்கிறா. அவள் பார்த்து என்ன நடக்குது? 13வது வசனம். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை காணுமே, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே.
யாரிடத்துல சொல்லுகிறார்? தேவதூதனிடத்துல சொல்லுகிறார். அவ இருதயத்தின் வேதனை, அவ இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பு. இயேசுவை காணோம். அவரை பார்க்கிறதுக்கு தான் ஓடி வந்தேன், அவரை பார்க்கிறது தான் ஓடி வந்தேன், ஆனா அவரை காணும். தேவதூதனிடத்துல சொல்லுகிறார், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லையே, எனக்கு தெரியவில்லை. கண்ணீர் விட்டு கதறுகிறார். நடந்தது என்ன? 14வது வசனம். இவைகளை சொல்லி பின்பாக பார்க்கிறா, ஆனா நிக்கிறது இயேசுன்னு அவளுக்கு தெரியல. நிக்கிறது இயேசுன்னு அவளுக்கு தெரியல. இயேசு நிற்கிறதை காண்கிறா, ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய்? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் கேட்கிறார், அம்மா யாரை தேடுற? அவர் எப்படி கூப்பிடுறாரு அவளை பார்த்து? ஸ்திரீயே, நீ யாரை தேடுகிற? ஏன் அழுகிற? யாரை தேடுகிற? வாசிப்போ. அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. அப்படின்னா இயேசு ஒன்னும் தெரியல அவளுக்கு. இயேசு தெரியல. இயேசு தான் பேசுகிறார். உயிர் தெழுந்து முதல்ல தரிசனமாகிறார் மரியாளுக்கு தான். மரியா இயேசுவை பார்க்கிறா, ஆனா வந்து நிக்கிறது இயேசுன்னு அவளுக்கு தெரியல. ஆனா அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால், நீர் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டது போனது உண்டானா, அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். நான் போய் அவரை எடுத்துக்கிறேன். ஐயா, அவரை காணுமே, என் ஆண்டவரை காணோம். அவரை தேடி ஓடி வருகிற அவரை காணோம். இவ ஒருத்தி தான் அங்க கதறி அழுது கொண்டிருக்கிறாரே தவிர அங்க வர ஒருத்தனை கூட காணோம். கூட தான் இருந்தவனுங்க தான் 11 பேர். 12 பேர்ல ஒருத்தர் செத்து போயிட்டான். 11 பேர் கூட இருந்தவங்க தான். இயேசுவோடு கூட நடந்தவனுங்க தான். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் காண அவனுங்கள. ஆனா மரியாள வேதனை தாங்க முடியல. அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். ஓடி வருகிற கல்லறை காணா, காலியா இருக்குது. அவர் எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. இயேசு வந்து கேட்கிறார், ஏம்மா யாரை தேடுற? ஏன் அழுகிற? அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஒருவேளை நீங்க எடுத்துட்டு போயிருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் போகிறேன், நான் போய் அவரை தூக்கிக்கிட்டு வந்துடுறேன் இடத்துல, என்னிடத்துல சொல்லுங்கள். அதற்குத்தான் அவர் என்ன பதில் கொடுக்கிறார்? 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். முதல்ல ஸ்திரீன்னு சொன்னாரு, ஆனா அவளுக்கு புரியல. இப்போ அவளை கூப்பிடுறாரு மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். ரபுனி. இப்போ தெரிஞ்சிருச்சு, வந்து நிக்கிறது அவர்தான், வந்து நிக்கிறது அவர்தான். என்ன உரிமையோடு கூப்பிடுகிறவர் அவர்தான். என்ன ஸ்திரீன்னு அவர் கூப்பிட மாட்டாரு. எப்பவுமே நம் மரியாளே என்று அன்போடு தான் கூப்பிடுவாரு. அப்போ ஸ்திரீன்னு சொல்றவருக்கு அந்த அன்பு தெரியல. பேரை சொல்லி மரியாளேன்னு கூப்பிடும் பொழுது அவருடைய வார்த்தையை உணர்கிறா, அவருடைய அன்பை உணர்கிறா. அவர் வந்து நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறா. அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசு வந்து நிற்கிறாரு. பியூட்டிஃபுல்லான வசனம் இது. அவர் மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராய் தம் வார்த்தையினாலும் அன்பினாலும் நிரூபித்து காண்பிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் எவ்வளவு அன்பு வச்சு அவர் பாப்பாருங்க. நீ எந்த அளவுக்கு அவர் மேல அன்பு வைத்திருக்கிறாய் தேவன் கவனிப்பார். எந்த அளவுக்கு அவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற தெய்வம் கவனிப்பார். அவர்களுக்குத்தான் அவர் வெளிப்படுவாரு, அவர்கள் கண்களுக்குத்தான் தரிசனமாவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இயேசு உயிரோடு கூட இருந்தார் என்பதை எப்படி நிரூபித்து காண்பிக்கிறாரு? அவர் தம்முடைய அன்பின் வார்த்தையின் மூலமாக மரியாளுக்கு உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். நம்பர் 4, 4வது,
இயேசு உயிரோடு கூட இருக்கிறவராய் எப்படி நிரூபித்து காண்பித்தார்? வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதினதான சுவிசேஷம் 20வது அதிகாரம், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலே இருந்து வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, வாரத்தின் முதலனாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் வாசிங்க, கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஏன் பயந்தாருங்க? யூதர்களுக்குள்ள இன்ன வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இயேசுவை தூக்கிட்டு கல்லவா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. யூதர்களுக்குள்ள அவர்கள் பயந்து இருக்கிறாங்க. ஐயோ, இயேசு கொண்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு போய் சாவடிச்சிருவானுங்க என்று சொல்லி சீஷர்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் இல்லையே, அவர் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் இருந்த தைரியம், இப்ப அவர் மரித்து அடக்க பண்ணப்பட்டவராய் காணப்பட்டதுக்கு அப்புறம் சீஷர்களுக்குள் அந்த தைரியம் இல்லை. எல்லாரும் பயந்து போய் நடுங்கி கொண்டு ஒரு வீட்டுகளை பூட்டப்பட்டு, வீடுகள் கதவுகள் அடைக்கப்பட்டு எல்லாரும் உள்ள இருக்கிறானுங்க. வெளியே கூட போகிறதற்கு துணிவில்லாம இருக்கிறானுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்றைய காலகட்டங்களில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. இயேசுவை குறித்து யாருமே பேசக்கூடாது. அப்படி பேசின அவர்களை கொண்டு போய் சிறையில் அடிக்கவோ அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகள் அந்நாட்களை பிறப்பிக்கப்பட்டது. ஆகவே யூதர்களுக்கு பயந்து போய் சீஷர்கள் வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டவர்களாக கதவுகளை மூடிக்கொண்டு விட்டார்கள். வெளியே வரல. எல்லாரும் பயந்து போய் நிக்கிறானுங்க. என்ன, இயேசுவை இல்லை. அவரும் சொன்னபடி உயிர் தெழுந்தாரா தெரியல. நாங்க கல்லறையில போய் பார்க்கிறோம், அவர் சரீரத்தையும் காணும், யாரோ தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. அப்படித்தான் சேவர்களும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க என்கிற வார்த்தையும் அவர்கள் காதுல வந்து விழுந்து விட்டது. பயந்து போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்படின்னா பூட்டப்பட்ட கதவுக்கு முன்பதாக உள்ளாம அவர் நேரடியாய் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு சமாதானம். வாசிங்க தொடர்ந்து. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அவர் உயிரோடு வந்துட்டாரே, அவர் உயிரோடு கூட வந்துட்டாரே. ஏன்னா வீடு பூட்டப்பட்டு இருக்குதுங்க, கதவெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது. திடீர்னு உள்ள வந்து தரிசனமாய் நின்று உங்களுக்கு சமாதானம் சொன்னனே பயந்துட்டானுங்க இவனுங்க. அவர்தான் வந்து நிக்கிறாரா இல்ல வேற யாராவது பேசுறாங்களா தெரியல. அவர்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர் இப்படி சொல்லுகையில் தம்முடைய கைகளையும் விலாவைகளையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்படின்னா தாம் அடிக்கப்பட்ட தழும்புகளை அவர்களுக்கு காண்பிக்கிறாரு. அதனால் உண்டாக்கப்பட்ட தழும்புகளை தேவன் காண்பிக்கிறார், அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 11 பேர்ல 10 பேர் உள்ள கடக்கிறான், ஒருத்தனை காணோம். யாரு தெரியுமா? தோமா. 10 பேர் உள்ள கடக்கிறானுங்க. ஆனா அதுல ஒருத்தன் எஸ்கேப் ஆகி அவன் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு கிடக்கிறான், ஒருத்தனை காணோம். அவன் வரும் பொழுது இவங்க சொல்றாங்க, எப்பா இயேசு வந்தாரு, உயிரோட வந்தாரு. என்ன விளையாடுறீங்களா? அவர் எப்படி வருவாரு? இயேசு உயிரோட வந்த நாங்க பார்த்தோம்பா, இயேசு வந்தாரு. அப்படியா? அவர் மறுபடியும் என்கிட்ட வந்து நிக்க சொல்லு, அவர் மறுபடியும் முன்னாடி வந்து நிக்க சொல்லு, அப்ப நான் விசுவாசிக்கிறேன்.
நடந்தது என்ன தெரியுமா? 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோட கூட இருந்தான். ஏன் இங்க குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா அந்த நாட்கள்ல தோமா இல்லைன்னு அர்த்தம். இத சொல்லியும் அவங்க நம்பலன்னு அர்த்தம். இப்ப 8 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இயேசு சந்தித்து பின்பு 8 நாள் கழிச்சு இப்ப சீஷர்கள் கூடி இருக்கிறாங்க. அவர்களோடு கூட தோமாவை இருக்கிறான். வாசிங்க தொடர்ந்து. கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. ஏன் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்குது? இயேசு வந்துட்டாருங்க, தரிசனம் ஆயிட்டாருங்க, எல்லாரும் சந்தோஷப்பட்டானுங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை இவன் வந்து உடைச்சிட்டான். பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. இயேசு வந்துட்டார தெரியுமா உனக்கு? அது ஏதோ ஒரு ஆவி வந்து நிக்குது, நீ என்ன இயேசுன்ற வெளியே சொல்லிடாத, அவ்வளவுதான் உன்னை தூக்கிட்டு போயிடுவானுங்க. யூதர்களுக்குள்ள பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இத பத்தி வெளியே சொல்லிட்டனா நீ காலி ஆயிடுவேன்னு சொல்லி இருக்கிற 10 பேரையும் அவன் குழப்பி விட்டுட்டான். 10 பேரையும் அவ்வளவுதான். இருக்கிற விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாருக்கும் விசுவாசம் போயிடுச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்க? வீட்டை மறுபடியும் பூட்டிட்டு உள்ளே கடக்குறானுங்க. இப்ப அந்த ஆளு உள்ள இருக்கிறான். வாசிங்க தொடர்ந்து. கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, அவர் கதவை தட்டல, நேரடியா உள்ள வந்துட்டாரு. நேரடியா உள்ள வந்து நிக்கிறார். இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, இப்ப நேரா அவங்கிட்டே வந்துட்டாரு. எப்பா தோமா, இங்க கொஞ்சம் கிட்ட வா, உங்ககிட்ட தான் பேசணும் வந்திருக்கிறவா, உன்னதான் பார்க்க வந்திருக்கிற, வா இங்க கிட்ட வர. வாசிப்போம். நீ உன் விரலை இங்கே நீட்டி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், என் கைகளை பார், உன் கையை நீட்டி, உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, என் விலாவிலே போடு. அவ்விசுவாசியாய் இராமல், அவவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். விசுவாசியாய் இரு. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை தம்முடைய தழும்புகளின் மூலமாய் நிரூபித்து காண்பிக்கிறார். அவவிசுவாசியாய் இருந்த அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறார். அதற்கு பேரு தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதின் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசியாய் இருந்தேனா, உன் இருதயத்திற்குள் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவும் கூடவே இருப்பாரு. அல்லேலூயா. பியூட்டிஃபுல்லான வார்த்தை அது. அவ விசுவாசியா இராத, விசுவாசியாயிரு. நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை நம்பு. நான் உயிரோடு கூட உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இதோ என் தழும்புகளை பாரு, என் கையை பாரு, என் விலாவை பாரு, என் முதுக பாரு, எல்லா தழும்புகளையும் பாரு. மரித்தே ஆனா இதோ உயிரோடு கூட வந்து நிக்கிறவங்களுக்கு முன்பதாக. அல்லேலூயா. தம் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அடையாளத்தோட நிரூபித்து காண்பித்தாரு தழும்புகளின் மூலமாக. கடைசியாக நம்பர் 5, 5வது, இயேசு உயிரோடு இருந்தார் என்பதை எப்படி நிரூபித்து காண்பித்தார்? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னா 3வது வெளிப்பாடு இது. 3வது தடவை வெளிப்படுகிறார் உங்களுக்கு. முதல் தடவை சாயங்காலத்தில், முதல் வாரத்தில் சாயங்காலத்தில் வெளிப்பட்டார். 2வது 8 நாளைக்கு பின்பு வெளிப்பட்டார். இப்போ 3வது தரிசனம் இங்க நடக்குது. வாசிங்க. சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, வெளிப்படுத்தின விவரமானது. ஏன் இது விவரமானதுன்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா அவர் வெளிப்படுத்தினார் என்பதற்கு ஒரு அடையாளம் வேணும். ஏன் அந்த அடையாளத்தோடு கூட தெய்வம் நிரூபித்து காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை எல்லாருமே நம்ப வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க 2வது வசனம். சீமோன் பேதுருவும் தீத்திமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊராகிய
நர்த்தனின் மேலும் நாத்தான் மேலும் செபோதேயாவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவளை நோக்கி, இப்ப யாரு மக்காரு பண்றா? பேதுரு மக்காரு பண்றான். முன்னாடி தோமா. இப்ப எல்லாரையும் சரி செய்து கொண்டு வந்துட்டாரு. சரி செய்து விசுவாசத்துல வந்துகிட்டு இருக்கிறானுங்க. வந்தவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் மறைஞ்சு போயிட்டார். கொஞ்ச நாள காணோம். அவரை காணும்னு சொன்னவனுக்கு இவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்க? ஆஹா, அவர் மறுபடியும் போயிட்டார் பொழுது, அவ்வளவுதான், இனி வர மாட்டாரு, இனி தெரிய மாட்டாரு, இனி எதுவுமே பார்க்க முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்று நினைத்து வேதம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போகிறேன், அவ்வளவுதான், எனக்கு இனி இந்த ஊழியம் வேண்டாம், இனி இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம். ஏன்னா அவர் இல்லை, அவர் இல்லாம என்னால ஊழியம் செய்ய முடியாது, அவர் இல்லாம எனக்கு ஊழியம் என்னன்னு தெரியாது. நான் வெளியே போய் பிரசங்கம், அவரை குறித்து பிரசங்கம் பண்ணா யூதர்களை அடிப்பானுங்க, அவ்வளவுதான், இது இந்த ஊழியம் முடிஞ்சு போச்சு, அவரோட இந்த ஊழியம் முடிஞ்சு போச்சு, இனி எந்த ஒரு சம்பவம் நடக்காது. அதனால நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன், மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கே நான் போயிடுறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறேன். வாசிங்க. அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். அவன் ஒருத்தனை கூட்டிட்டு போகாம எல்லாரையும் திருப்பி இழுத்துட்டு போயிட்டான். நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம். நீயே போயிட்ட, பெரிய தலை நீதான், பெரிய தலையே நீதான், உன்னைத்தான் முதல்ல தேவன் அழிச்சாரு, அப்ப நீயே போயிடுற அப்படின்னா நாங்க மட்டும் என்ன செய்யறது? நாங்களும் உங்க கூட என்ன பண்றோம்? மீன் பிடிக்க வருகிறோம். வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல, உடனே படவு ஏறிட்டானுங்க. அப்படின்னா ஒரு பெரிய தீர்மானம் பண்ணி முடிவு செய்து எல்லாத்தையும் ஏற கட்டி அவனுங்க கிளம்பிட்டானுங்கன்னு அர்த்தம். கிளம்பிட்டானுங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியிலே ஒன்றும் பிடிக்கவில்லை. யாரு? மீன் பிடிக்கிறவனுங்க. ராத்திரி எல்லாம் வலைய போடுறான், என்னென்னமோ பண்ணி பார்க்கறான். ஏன்னா பேதுரு எக்ஸ்பர்ட், அதுல மீன் பிடிக்கிறதுல பேதுரு எக்ஸ்பர்ட். அவனை மாதிரி மீன் பிடிக்கிற ஒருத்தன் கூட கிடையாது. தண்ணியை பார்த்தே சொல்லிடுவான் இந்த இங்க என்ன மீன் இருக்குதுன்னு. அந்த அலைய வச்சே கண்டுபிடிச்சிருவான், அந்த இடத்துல போட்டா மீன் கிடைக்குமா மீன் கிடைக்காது, அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் பேதுரு மீன் பிடிக்கிறதுல. அவர் போய் ராத்திரி முழுவதும் வலைய போடுறாரா, ஒன்றும் அகப்படவில்லை. அல்லேலூயா. முதல்ல தோல்வியை சந்திக்கிறானுங்க. முதல்ல தோல்வியை, இது வரைக்கும் அவனுக்கு தோல்வியை சந்திச்சது கிடையாது. இயேசு கூட இருக்கிற வரைக்கும் தோல்வியை சந்திக்காதவனுங்க இப்ப the first time தோல்வியை சந்திக்கிறானுங்க. ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு, இயேசுவை அறிந்து கொண்டதற்கு பின்பு, இயேசுவோடு கூட நடந்ததற்கு பின்பு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்ததற்கு பின்பு, அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்ததற்கு பின்பு, இப்போ முதல் தடவை சீஷர்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறானுங்க. அதை இயேசு பார்க்கிறாரு. ராத்திரி முழுவதும் போடுகிறானுங்க, போட்டு டயர்ட் ஆயிட்டானுங்க. ஆள் எல்லாம் டயர்டாகி ஃபிளாட் ஆயிட்டானுங்க. இப்படி சொல்லியிருக்கலாம், எப்பா கப்பலை தயவு செஞ்சு கரைக்கு கூட்டிட்டு போ. முடியலை, என்னால சுத்தமா முடியலை, அவ்வளோ டயர்ட் ஆயிட்டேன், கரைக்கு தள்ளிக்கிட்டு போ. வாசிங்க தொடர்ந்து. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். விடியற் காலத்துல வந்து நிக்கிறானுங்க. அவர் வருகிறதுக்கு முன்னாடி இயேசு வந்து நிக்கிறார். வா, நீ இங்க தான் வரணும், வா, நீ எங்க போனாலும் கரைக்கு தானே வரணும், அங்கதான் நான் நிக்கிறேன், வா வா. வாசிப்போம் தொடர்ந்து. இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஏன் இயேசுன்னு அறியல? தான் உயிரோடு இருக்கிறத நிரூபிச்சுதான் நாங்க காண்பிச்சாரு.
அவர் நம்பினருக்கு தானுங்கப்பா, அவரை விசுவாசித்தவனுக்கு தானே. தன் விழாவையும் தன் விரல்களையும் காண்பிச்சாரு, அடையாளம் காண்பிச்சாரு. ஆனா இயேசு இப்ப வந்து நிக்கிறாரு, அவர் அறியாதிருக்கிறார்கள் என்று நினைக்க. அப்படின்னா அவங்க விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க ரட்சிப்பை விட்டே வெளியே போயிட்டாங்க. ரட்சிப்பை விட்டு வெளியே போயிட்டேன்னா அவர் தெரிய மாட்டார். அவரை உதாசீனப்படுத்திட்டேனா அவர் தெரிய மாட்டார். அவர் 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 நம்பி இருந்த நம்பிக்கை, அவர் மேல வச்ச நம்பிக்கையை நீ இழந்துட்டனா அவர் காணப்பட மாட்டார். அவர் முன்னாடியே வந்து நின்னாலும் அவர் தான் நிற்கிறார் என்பது உன் கண்ணுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு மாமிசத்தின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர்கள் எல்லாருமே பாவத்தில் விழுந்துட்டானுங்கன்னு அர்த்தம். யாரு? ரட்சிக்கப்பட்டவனுங்க, தேவனோடு இருந்தவங்க. இயேசுவை அறியல, இயேசு அறிந்தும் இப்ப இயேசு வந்து நிற்கிறார் என்பதை அறியாது இருக்கிறார்கள். வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? வெறும் கப்பல் வருதுன்னு அவருக்கும் தெரியும். நீங்க இந்த வேதத்தை நல்லா படிச்சீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வெறும் கப்பல் வெறும் கப்பலோட தான் வர்றானுங்கன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, பிள்ளைகளே. அழகா கூப்பிடுறாரு பாருங்க, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டோ என்றார்கள். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை. எம்டி படகு, எம்டி ஹேண்டர், வெறுமையா வந்து முன்னாடி நிக்கிறானுங்க. அது இயேசுவுக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. வாசிங்க 6வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படின்னா அவர் இல்லாம உன்னால ஒண்ணுமே முடியாது. நீ எங்க தான் ஓடினாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்க விதமான செயல்பட்டாலும் சரி, அவர் இல்லாம ஒரு ஆசீர்வாதமும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் இல்லாம முடியவே முடியாது. நீ குப்பரடிச்சு நின்னா கூட சரி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்வேன், என்னால முடியும்னு சொல்லி நெஞ்ச நிமித்துக்கிட்டு நிக்கிறியா, உடைச்சு கொண்டு வருவார். என்னால ஒண்ணுமே முடியல நீ சொல்ற அளவுக்கு உடைப்பார். அதற்கப்புறம் ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அப்பதான் சொல்லுவார், வா இப்ப வலைய போடு, இப்ப வலைய போடுங்கள், படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதை இழுக்க முடியல அவனுங்களால. ராத்திரி முழுது வலைய போட்டாங்க, ஒண்ணு அகப்படல. ஆனா இயேசு வலைய உள்ள போடுங்கன்னு சொல்லல, படகுக்கு வலது பக்கத்துல போடு. அப்படின்னா இப்படி எடுத்து இப்படி போடுன்றார். இப்படி எடுத்து இப்படி போடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி மீனெல்லாம் வந்து படகுக்கு பக்கத்தில் நின்று போச்சு. அவனுங்க கஷ்டப்படல, ராம் முழுவதும் பிரயாசப்படல, இழுக்க முடியாத அளவுக்கு மீனை கொடுக்கிறார். அப்படின்னா அவனுங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு தெய்வம் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். இழுத்துக்கிட்டு வரானுங்க. வாசிங்க 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர். அப்பா உயிரோட வந்து நின்னுட்டாரு. அவர் வந்து நிற்கிறார். அவர் தான் கர்த்தர். எது வரைக்கும் தெரியாலையா? ஆனா வலையை போடுங்கள், மீன் அகப்படும் சொன்ன உடனே, பிடிச்சு இழுத்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகா இந்த சம்பவம் முன்னாடியே ஒண்ணு நடந்துச்சே.
முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துச்சே. முன்னாடியே நம்ம 2 படகு காலியா இருக்கும் பொழுது இயேசு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அந்த படகை எடுத்துக்கிட்டு உள்ள கடலுக்கு போ, வலைய ஆழத்துல போடு, மீன் பிடிப்பேன்னு சொன்னாரு. இழுக்க முடியாம தானே வந்தோம். அதே வார்த்தை தானே இங்க பார்க்கிறோம், அதே செய்கையத்தான் இங்க பார்க்கிறோம், அதே குரலைத்தான் இங்க கேட்கிறோம். அப்ப வந்து நிக்கிறது அவர்தான், இயேசுதான் வந்து நிக்கிறார். ஐயா, பியூட்டிஃபுல்லான வசனம் இதெல்லாம். நீங்க தியானிச்சு பாருங்க. கதை புஸ்தகம் படிக்கிறவங்க படிச்சுனா ஒன்றும் புரியாது. அதை நீங்க அதை வேதத்தை எப்பொழுதுமே நீங்க தியானிக்கும் பொழுது அதை ஒரு இன்ட்ரெஸ்டோட ஆழத்தோடு கூட தியானிச்சு பாருங்க. பியூட்டிஃபுல்லா சொல்லி கொடுப்பாரு. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் அப்படின்னா மாமிசத்தின்படி மேல போட்டிருக்கிற வஸ்திரம் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி ரட்சிப்பின் வஸ்திரமே அவன்கிட்ட இல்ல. இழந்துட்டான், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டான். தன் வஸ்திரம் இல்லாத இருக்கிறபடியால் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அவரை பார்க்க முடியலையே, அவரை நேருக்கு நேர பார்க்க முடியலையே. உயிரோடு இருக்கிறவரா என்பதை நிரூபித்து காண்பித்தும் கூட இவனுங்க பின்வாங்கி போனது அவர் கண்டும் அவர்களுக்கு மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அந்த இருதயத்தை அவர்களால் நேரா பார்க்க முடியல. அப்படின்னா தம் உயிரோடு இருக்கிறவரா எப்படி நிரூபித்து காண்பித்தார்? மன்னிப்பின் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவர் மன்னிச்சுன்னு நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் போகட்டும், என் பிள்ளை ஒரு நாள் மாறுன்றதுக்காக அவர் சைலண்டா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் மன்னிக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோம். அது ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நம்ம யாரும் பரிசுத்தமா கிடையாதுங்க, பாவிகளை தான் இருந்தோம். அந்த பாவிகளா இருந்த நம்மை தான் இயேசு நேசித்தார். அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு அவருக்கு முன்னாடி நம்மளை பரிசுத்தவானோ நீதிமானோ நிக்க வைக்கிறார். அப்படின்னா அவர் நமக்காக சிலுவையில் மரித்த அந்த மரணத்தின் மூலமாகத்தான். என்னால தான் ரட்சிப்பு வந்ததுன்னு யாருமே சொல்ல முடியாது. நான் தான் பரிசுத்தவானா நிக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. காரணம் என்ன? நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றினதும் அவர்தான், நமக்காக தம் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தினதும் அவர்தான். அல்லேலூயா. தம் உயிரோடு இருக்கிறவராய் எப்படி நிரூபிக்கிறாரு? மன்னிப்பின் மூலமாக. அந்த மன்னிப்பு அன்பில் வெளிப்படுகிறது. அந்த மன்னிப்பு எப்படி வெளிப்படுதா? அன்பில வெளிப்படுகிறதா. வாசிங்களே 11வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். வலையை கரையில இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. வலை கிழியலையே. ஏனா போட சொன்னது அவரு, போட சொன்னது அவர். போட சொல்லி நீ போட்டேன்னா எவ்வளவு மீன் மாட்டினாலும் வலை கிழியவே கிழியாது. அப்படின்னா உன் வாழ்க்கையில குறைவென்பதே வராது. இது நடந்துருமா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குறைவில்லாதபடிக்கு நடத்துகிற தெய்வம் அவர். வாசிங்க 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவரும் நீர் யார் என்று கேட்க துணிவில்லை. யாரும் அவரை கேட்க துணிவில்லை. 13வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். எப்படி தாம் மரிக்கிறதற்கு முன்பதாக போஜனத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுத்தாரோ அதே போல இப்பொழுது அப்பத்தையும் மீனும் எடுத்து கையில கொடுக்கிறார். காரணம் என்ன? தாம் உயிரோடு இருக்கிறவராய் நிரூபிக்கிறார். அல்லேலூயா.
இந்த 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 21வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படி செயல்பட்டது தெரியுமா? தகப்பனுடைய அன்பு, ஒரு தாயினுடைய அன்பு, ஒரு சகோதரனுடைய அன்பு, ஒரு சிநேகிதனுடைய அன்பு, அந்த அன்பிற்குள் மறைந்திருக்கிறது மன்னிக்கிற சுபாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறவராய் அவர் நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. நம் ஒவ்வொரு காரியத்தையுமே அறிந்து கொள்ளணும். அநேக திருஷ்டாங்கங்களின் மூலமாக தாம் உயிரோடு இருக்கிறவராய் அவர் காண்பித்ததின் நோக்கம் என்ன? இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, நாம் தெரிந்து கொள்ளும்படியாக, அவருக்கு முன்பதாக எப்போதும் தேவனுக்கு முன்பதாக நின்று பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரோடு கூட பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாக தெய்வம் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இந்த தேவ செய்தி தொடர்ச்சி அடுத்த வாரம் இருக்கும். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.